அமெரிக்காவின் வரிக்கு வரி பழிக்கு பழி எதிர்ப்பில் பிரிக்ஸ் நாடுகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வர்த்தக போர் நாளுக்கு நாள் புது புது ரூட்ல பயணிச்சு இப்போ பிரிக்ஸ் நாடுகளை அவர் குறிவச்சு வரிக்கு வரி போட்டதனால பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்க வியூகம் வகுத்துட்டு இருக்கு. உலக அளவுல டாலரை மையமா வச்சுதான் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை மாத்த பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. தங்களோட உறுப்பு நாடுகளோட பணத்திலேயே வர்த்தகம் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறது தான் ட்ரம்போட கோபத்துக்கு காரணம். அவரும் வெளிப்படையாவே பிரிக்ஸ் நாடுகளை அமெரிக்காவின் எதிரிகள்னு அறிவிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் பிரிக்ஸ் நாடுகள் இணைஞ்சு பிரிக்ஸ் கரன்சின்னு புது பரிவர்த்தனையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாக துவங்கியிருக்கு. இது டாலர் மதிப்பை குறைக்கிறது மட்டுமில்லாம அது அமெரிக்காவுக்கு, குறிப்பா ட்ரம்போட நிர்வாகத்துக்கு பெரும் சவாலா இருக்கும்னு சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அமெரிக்காவின் வர்த்தக போரை எதிர்க்க தயாராகிறதா பிரிக்ஸ் நாடுகள்? அமெரிக்காவை எதிர்க்க எதிரணி திரட்டுதா இந்தியா? ஆசியால பெரிய நாடா உருவெடுத்துட்டு இருக்கிற இந்தியாவை வர்த்தக ரீதியா முடக்கிறது தான் அமெரிக்காவோட மறைமுக திட்டமா? இதெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வர நாடுகளோட கூட்டமைப்பு. இதுல இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ஈரான், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, எகிப்து கூடவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னு நாடுகள் இடம்பெற்றிருக்கு. ஆனா பிரிக்ஸுங்கிற பேரு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை குறிக்கிறதா வச்சிருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகள் தங்களோட வர்த்தகத்தை அமெரிக்க டாலர்ல செய்யாம அந்தந்த நாடுகளோட சொந்த பணத்துல வர்த்தகம் செய்யலாம்னு முடிவெடுத்து அதுக்கான முன்னெடுப்புகளையும் துவங்கி இருக்கு. அப்படி நடந்துட்டா அமெரிக்க டாலரை பயன்படுத்துறத குறைஞ்சிரும். இதனால டாலரோட மதிப்பு குறைஞ்சா அது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பெரிய சவாலா இருக்குங்கிறது கவனப்பெறுது. இதை கவனிச்ச ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் தங்களோட சொந்த நாணயத்தை பயன்படுத்த முயற்சி எடுத்தாலே அமெரிக்கா கூட இருக்கிற வர்த்தகத்தை முடிச்சுக்க தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போன ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளோட அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகள்ல தங்களை இணைச்சுக்கிற நாடுகளுக்கும் கூடுதலா 10% வரி விதிக்கப்படும்னு ரியோ டி ஜெனீரோல நடந்த 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு பிறகு நேரடியாவே எச்சரிச்சாரு. இது உலக வர்த்தகத்துல பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிரிக்ஸ் நாடுகள் இணைஞ்சு பிரிக்ஸ் கரன்சின்னு புதிய பரிவர்த்தனையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா இந்தியா மேலையும் பிரேசில் மேலையும் 50% வரி விதிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாவுடன் தொலைபேசியில பேசினாரு பிரதமர் மோடி. 2 பேரும் இரு நாட்டு வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, விவசாயம், அத்தியாவசிய கனிமங்கள், சுகாதாரம், தொழில்நுட்பங்கள் குறித்து ஆலோசிச்சதா தெரிவிச்சிருக்காங்க. கூடவே ரஷ்ய அதிபர் புதின் கூடயும் தொலைபேசியில பேசின மோடி இந்தியா ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற ராஜதந்திர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை பத்தி பேசினதா கருத்து தெரிவிச்சிருந்தாரு மோடி. அதே சமயம் நடக்க போற SCO உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடி சீனாவுக்கு போறதும் இப்ப முக்கியமா பார்க்கப்படுது. பிரிக்ஸ் அமைப்புல முக்கிய உறுப்பு நாடுகளாக இருக்கிற இந்தியாவும் பிரேசிலும் ட்ரம்போட வரி விதிப்பை ஆலோசிச்சது மட்டுமில்லாம ரஷ்ய சீன அதிபர்களோடையும் வரி விதிப்பை பத்தி ஆலோசிக்க போறதா சொல்லி இருக்கிறதும் அமெரிக்கா எதிர்ப்போட வெளிப்பாடாதான் பார்க்கப்படுது. குறிப்பா பிரிக்ஸ் நாடுகள் திட்டமிட்டு இருக்கிற பிரிக்ஸ் கரன்சி பத்தின விவாதங்களும் அந்த ஆலோசனைகளை இடம்பெற போறதா எதிர்பார்க்கப்படுது. பிரிக்ஸ் கரன்சி திட்டத்தை முன்னெடுத்தது சீனா, பிரேசில், ரஷ்யா ஆகிய 3 நாடுகள் தான். அமெரிக்காவோட வர்த்தக போருக்கு பிறகு பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் எல்லாருமே பிரிக்ஸ் காயினை கொண்டு வரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிய கண்டத்துல இருக்கிற நாடுகளான இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, ஈரான், பாகிஸ்தான், ஜப்பான், வங்கதேசம், தென்கொரியா, துருக்கி, மலேசியான்னு எந்த நாடும் அதீத வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது அமெரிக்காவின் அறிவிக்கப்படாத இலக்கா இருந்துட்டு இருக்கும். இப்போ சீனா வளர்ந்த நாடா மாறி உலகத்துல அமெரிக்காவை எதிர்க்கிற நாடாவும் மாறி இருக்கு. மிச்சம் இருக்கிற நாடுகளை ஒன்னோடு ஒன்று உரச விட்டு யாருக்கு யார் நண்பர் யார் பகைவர் அப்படிங்கிறத மறைமுகமா அமெரிக்கா தீர்மானிச்சுட்டு இருந்தது. இப்ப அமெரிக்காவோட அந்த வியூகங்கள் எல்லாமே தோல்வி அடைய துவங்கி இருக்கிறதா பல நிகழ்வுகள் காட்டுது. சீனாவோட பெரிய அளவுக்கு முரண்பட்டிருக்கிற இந்தியா இப்போ சீனாவோட நட்பு பாராட்டுறது அமெரிக்காவை எரிச்சல் அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே கைலாஸ் மானசரோவர் யாத்திரை திரும்பவும் தொடங்கியாச்சு. மோடியோட சீன விசிட்டுக்கு பிறகு டெல்லி, பீஜிங் நேரடி விமான சேவையும் தொடங்கிடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆசிய கண்டத்துல பெரிய நாடுகளான இந்தியாவும் சீனாவும் நட்பு பாராட்டுறது அமெரிக்க வர்த்தகத்தை பாதிக்கும்னு நினைக்கிறாரு ட்ரம்ப்.
இன்னொரு பக்கம் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்க பாகிஸ்தான், கம்போடியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் வலியுறுத்துது. ஆனா இதுல இந்தியா எந்த கருத்தையுமே சொல்லல. இந்தியாவோட கருத்தை எதிர்பார்த்த ட்ரம்ப் அதுல அப்செட் ஆனதும் இந்தியாவுக்கு எதிரான வர்த்தக போருக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்காவோட வரி விதிப்பு கொள்கைக்கு பின்னால ஏதோ ஒரு சுயநலமும் கலந்திருக்கிறத மறுக்க முடியல.